வெல்கம் டு கேரளா ஸ்டேட். கேரளாக்குள்ளே வலது கால் எடுத்து வச்சுட்டேங்க. பார்டருக்கு இந்த சைடு லாட்ரி இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து வெளியே அந்த சைடு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அஃபிஷியலாக இப்போ நான் கேரளாவில் இருக்கேங்க. ஹாய் ஹலோ கைஸ், நான் இளன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்லி மார்னிங் 4 மணிங்க. எனக்கு சடனாக பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் உடனே கிளம்பிட்டேன். அதனால் பக்கத்தில் எங்கடா இருக்குது ஏதாவது சுற்றி பார்க்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இங்கேருந்து 2 மணி நேரங்க ஈரோட்டிலேருந்து. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அட்டப்பாடி ஜல்லிப்பாரா வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. ஸோ அங்கே வந்து இது வரைக்கும் நான் போனது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் அப்படின்னா. அது வந்து ஆக்சுவலாக கேரளாவோட பார்டரில் இருக்குதுங்க. அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டரை தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா ஆக்சுவலாக சொல்ல போனால் அது அஃபிஷியல் கேரளா தாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஏர்லி மார்னிங் இப்போ 4 மணி ஆகுது. வீட்டிலேருந்து இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து கோயம்புத்தூர் பஸ்ஸை பிடிச்சி ஒரு 2 ஹவர்ஸு அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஆனைக்கட்டிலாம் தாண்டி அந்த ஜல்லிப்பாரா அப்படிங்கிற ஊருக்கு போகணும். பஸ் வசதிலாம் அங்கே கிடையாதுங்களாமா. ஸோ என்ன பண்ண போகிறோம், என்ன பிளான் அப்படின்னு எதுவுமே தெரில. சடனாக எனக்கு வெளியே போகணுன்னு இருந்துச்சு, கிளம்பிட்டேன். 1 மணி நேரம் வெயிட் பண்ணி கடைசியாக பஸ் வந்துருச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் ஆகும் கோயம்புத்தூர் போகிறதுக்கு. கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து அணைக்கட்டி பஸ்ஸு பிடிக்கணும். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். கைஸ், கோயம்புத்தூர் வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்டு போகணும். டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் அணைக்கட்டிக்கு பஸ் இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக போய் இதில் போகணுன்னு நினைக்கிறேன், லிஃப்ட்டில் போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே போய் கேட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றலான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப பசிக்குது எனக்கு, காலையிலேயே ரொம்ப பசி. ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு இட்லியாவது ஒரு 4 இட்லியாவது சாப்பிட்டுட்டு ப்ரெட்டு பன்னு வாங்கினேன் பார்த்தீங்களா, தேங்காய் பன்னு. அது சாப்பிடவே இல்லைங்க. சரி, அது தேங்காய் வந்து வேண்டாம் வெறும் வயிற்றுல அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்லியிருக்காங்க. அது ஞாபகம் வந்துச்சு. சரி அப்படின்ட்டு சாப்பிட்டு ஒரு 4 இட்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணால் அது வேணால் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ வரும்போது இல்லை அங்கே போய்ட்டு ஏதோ சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். சரி, அதை விடுங்க, அது முக்கியமான விஷயம் இல்லை. இதுதாங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு. அதாவது வெளியூர்லேருந்து வர பஸ் ஸ்டாண்டெல்லாம் இங்கே சரி பஸ்ஸெல்லாம் இங்கே வருங்க. உள்ளூர் பஸ், அதாவது டவுன் பஸ்ஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க சிட்டி. இந்த பஸ் ஸ்டாண்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, மற்றபடிக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அங்கே போகணுன்னு நினைக்கிறேங்க. அந்த இடத்துல கோயம்புத்தூர் வந்திருக்கோம், ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. எந்த சைடு போகிறதுன்னு தெரில. அதாவது அந்த இது தெரியல. ஏன்னா அந்த பாலம்லாம் இதெல்லாம் புதுசாக பழசானு தெரில, புதுசு மாதிரியே இருக்குது. இடமே ஒரு மாதிரி எனக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. வந்திருக்கேன், நிறைய டைம் வந்திருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அதனால் சரியாக ஞாபகம் இல்லை எதில் போகிறது என்ன ஏதுன்ட்டு தெரியல. ஓகே ஆமாம், அந்த சைடு தான். இங்கே இந்த சைடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். கேரளா பஸ்ஸு, கரெக்டாக கேரளா பஸ் நிற்கிது. டைரக்ட் வண்டியெலாம் இருக்குமான்னு தெரியலங்க கேரளாவுக்கு. அதாவது நம்ம டெஸ்டினேஷனுக்கு இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் அங்கே போயிட்டு யாராவது கேட்டுக்கலாம். என்னங்க அது இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. பெரியார் அறிவுலகம் சூப்பருங்க, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த லைப்ரரின்னு நினைக்கிறேங்க. அறிவுலகம் அப்படின்னா லைப்ரரி தானே. அதாவது நம்ம சென்னையில் அண்ணா லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, ஏசியாவிலேயே 2வது லார்ஜஸ்ட்டு லைப்ரரிங்களாம் அது. எனக்கு அதில் ஒரு நாள் அங்கே போயிட்டு ஒரு நாள் vlog எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அது பார்க்கலாங்க, ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அதுவும் பண்ணிவிடுவோமே. இப்போ என்ன அந்த மாதிரி இங்கே கட்டிகிட்டு இருப்பாங்களாட்டிருக்கு. கோயம்புத்தூரோட ஒரு அண்ணா லைப்ரரி மாதிரி இங்கே பெரியார் லைப்ரரி, பெரியார் அறிவுலகம் வச்சுருக்காங்க.
பார்ப்பாங்க. ஓப்பனிங்லாம் கிராண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் அப்போ கூட நம்ம ஒருக்கா வந்துக்கலாம். இதுதான் கைஸ் டவுன் பஸ் ஸ்டாண்டு, நகர பேருந்து. கைஸ் ஆக்சுவலாக இங்கே இல்லைங்க, நம்ம வந்து இறங்கணும் பார்த்தீங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டு தாங்க. இங்கே இல்லையா, டவுன் பஸ் ஸ்டாண்டு கிடையாதுங்களா, அங்கே இருக்கா அணைக்கட்டிக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இறங்கணும்ல, அங்கே தான் இருக்கோம். சரி ஓகேங்க, நம்ம அப்படியே கிராஸ் பண்ணிக்கலாம். இங்கே எதாவது கிராஸ் பண்ணுற வழி இருக்கா? இருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஆனைக்கட்டி பஸ்ஸு ஏறிட்டிங்கன்னா அதுதான் நம்ம தமிழ்நாட்டோட பார்டரு, அதாவது கோயம்புத்தூர் எண்டு. அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அதை கிராஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு அந்த சைடு போயிட்டிங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு, கேரளாவோட பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு. ஆக்சுவலாக நான் அதான் அங்கேயே கேட்டிருக்கணும். நான் இதில் பார்த்தேங்க, கூகுளில் பார்த்தேன், அதில் போட்டிருந்துச்சு டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. அதனால தான் நான் யார்ட்டையும் கேட்காம நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். கைஸ் ப்ரைவேட் வண்டி ஒன்று இருக்குங்களாம்மா, பிகேஎன்னு சொல்லி, அது போகணுன்றாங்க. காரமடை கோயம்புத்தூர் பிகேஎன். எந்த பஸ்ஸுன்னு தெரியல, கேட்போம் வரேங்க யாராச்சுக்கிட்ட. ஆனைக்கட்டி, ஆனால் ஆனைக்கட்டி வண்டினா பின்னாடி. ஓகே இந்த வண்டிங்க ஆனைக்கட்டி. ஆனால் அங்கேருந்து உள்ள அட்டைப்பாடிக்கு பஸ் எத்தனை மணிக்குண்ணா? அட்டைப்பாடி ஓகே. ஸோ அங்கேருந்து அட்டைப்பாடிக்கு வந்து பஸ் இருக்குங்களாம்மா. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. வராங்களா? இல்லை, இங்கே உட்காரோம். கைஸ் பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ட்ராவலுங்களா, எக்ஸாக்டாக ஒரு 1 ஹவர் ஆகும். ப்ரைவேட் வண்டி தாங்க இருக்குது. ப்ரைவேட் வண்டி பிகேஎன்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் வண்டி இருக்குது, ரெகுலராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் விட்டுருங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆனைக்கட்டியிலேருந்து உள்ள 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு பஸ் இருக்குது அட்டைப்பாடிக்கு. அதாவது பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் தானே வருது. ஆமாம், பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன இடம்னு அங்கே போய் பார்க்கலாம். ஸோ நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இடையில ஏதாவது ஒரு நல்ல சீனிக்கான நியூஸ்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. இதுதாங்க ஆனைக்கட்டி, கோயம்புத்தூரோட கடைசி வில்லேஜுங்க இந்த பார்டர். அதாவது இந்த பாலத்துக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கேரளா. என்ன ப்ரோ கேட்டா இங்கே போட்டிருங்க ஆனைக்கட்டி பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜு தான் பார்டரு. என்ன ப்ரோ அந்த சைடு ஏதாவது செக்கிங்லாம் இருக்குமா? நடந்து போகிறதுக்குள்ள செக்கிங்கா? பஸ்ஸில் வந்தால் கூட பண்ணுவாங்களா? 2 வீலர் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு லாட்ரி சீட்லாம் கொண்டு போகக்கூடாது. ஓகே. இங்கேருந்து லாட்ரியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு போகணும். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், வெல்கம் டு கேரளா ஸ்டேட், நிர்மல் கிராமம். நிர்மலா இந்த ஊர் பேர்? இதுவும் ஆனைக்கட்டி தான். ஓகே. இல்லை அந்த சைடு அதுவும் ஆனைக்கட்டி தான். ஓகே ப்ரோ, அதான் அஃபிஷியலாக வந்துட்டுமே கேரளாக்குள்ளே வந்தாலும் கைஸ், கேரளாக்குள்ளே வலது கால் எடுத்து வச்சுட்டேங்க. பாலக்காடு. லாட்ரி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதா? 10 ரூபா. என்ன ப்ரோ கைஸ், இங்கே பாருங்க, லாட்ரிங்க பார்டருக்கு இந்த சைடு லாட்ரி இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து வெளியே அந்த சைடு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ப்ரோ இது பஸ் ஸ்டாப் இதா. இங்கேருந்து நான் வந்து எங்கே போகிறேன்னா இதுக்கு போகிறேன், அட்டைப்பாடி பஸ் ஏறி அந்த இந்த பாறை என்னது கைஸ், பார்டருக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளா வைப் வந்துருச்சுங்க. உள்ளே ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும் அந்த பார்டர் அங்கே இருக்குது. அதுக்கும் இதுக்கும் இந்த சைடே பார்த்து உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரளா வைப்பு, அந்த ஊர் கடைகள், அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ கேரளாவுக்குள்ளே போனால் அப்படி தான் இடம் இருக்கும் அப்படின்றீங்களா? அப்படி இல்லைங்க, இன்னும் உள்ளேயே போகலைங்க, பார்டரில் தாங்க இருக்கேன், அதுக்குள்ளேயே இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்க. இப்போ என்னென்னா, இப்போ வந்து அட்டைப்பாடி போகிற வழியில் ஜெல்லிப்பாறான்னு சொல்லி லெஃப்ட்டில் ஒரு கட்டு போகுங்க. அதுக்குள்ளே பஸ்ஸு போகுமான்னுலாம் தெரியல, ரேருன்றாங்க.
டைமிங் பஸ் தானா. ஸோ நம்ம அந்த பிரிவில் இறங்கிட்டு நம்ம நின்னோம்னா யாராவது வருவாங்க பார்த்தீங்களா, நம்ம மாதிரி சுற்றி பார்க்க போகிற பசங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட உள்ள லிஃப்ட்டு கேட்டு போய்க்கலாங்க. ஸோ இதுதான் பிளானு. இப்போ எனக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதனால் இப்போ தேடிட்டு இருக்கேன். பஸ் ஆக்சுவலாக நின்றுட்டுருக்கு, அது 10 நிமிஷம் நிற்கும் அப்படிங்கிறாங்க. சரி அதுக்குள்ளே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தேன். பாருங்க ஃபுல்லாக லாட்ரிங்க, ஃபுல்லாக லாட்ரி. ஆனால் லாட்ரி வந்து இங்கேருந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீங்கள் தெரியாமல் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது, பிடிச்சாங்கன்னா செஞ்சு விட்ருவாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற கண்டிஷனு. ஆனால் இதையும் மீறி நம்ம ஊருக்குலாம் வாங்கிட்டு வராங்க, ஆனால் அதுதான் எப்படின்னு தெரியல. ஸோ ஏதோ ஒன்று என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம அதை பற்றி நம்ம பேசி என்ன பண்ண போகிறோம். எங்கேங்க ஒதுங்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட இல்லை. அஃபிஷியலாக இப்போ நான் கேரளாவில் இருக்கேங்க, கேரளா பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் நடந்து போயிட்டுருக்கேன். தமிழ்நாடாக இருந்தாலும் நடக்கிறதான், கேரளா இருந்தாலும் நடக்கிறது தான், வேறு வழி இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், இந்த வீடு இந்த இதெல்லாம் ஒரு மாதிரி இந்த கேரளா வைப்பு வரல எனக்கு வந்துருச்சு. வந்து இறங்கணுன்னுமே எனக்கு அந்த பார்டர் கிராஸ் பண்ணணுன்னுமே எனக்கு ஒரு கேரளா வைப்பு வந்துருச்சு. என்ன இலக்கோ இங்கெல்லாம் ஃபுல்லாக தமிழ் எழுதியிருக்குன்னு பார்க்குறீங்களா, கேரளா பார்டருங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து கேரளா இன்டீரியர் போனாவே நம்ம தமிழ் ஆளுங்க தான் இருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பிரிஞ்ச ஒரு ஊர், அதனால் சொல்ல வேணுமா. ஸோ அது ஆக்சுவலாக நம்ம ஊர் தான், தமிழ்நாட்டில் இருந்தது. அப்புறம் பிரிக்கும்போது ஸ்டேட்லாம் பிரிக்கும்போது அது இதாகிடுச்சு. மற்றபடிக்கு இது நம்ம ஊர் தாங்க. அதனால் நீங்கள் தமிழில் போனால் எங்கே பார்த்தாலும் நேம் போர்டு பார்க்கலாம், தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பஸ் இது தாங்க, நான் ஏறிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். இந்த பஸ்ஸா அந்த பஸ்ஸான்னு தெரியலையே பிரதர். இது அட்டப்பாடி பஸ்ஸு, அட்டப்பாடி ப்ளூ கலரில் தாங்க இருந்துச்சு. 2 பஸ் இருக்குது, எதுன்னு தெரியல. ஸோ இந்த பஸ்ஸு தான் நினைக்கிறேங்க. இதில் ஏறிட்டு நம்ம போகணும். தம்பி அட்டப்பாடி பஸ்ஸு தானே? அட்டப்பாடி அட்டப்பாடி பஸ் தானே? அட்டப்பாடி பஸ், அட்டப்பாடி. இது ஆனைக்கட்டிடா? சரி ஓகே. மெயின் இங்கிருந்து முக்காலி வரைக்கும் அட்டப்பாடி தான், இதெல்லாம் அட்டப்பாடி தான். சரி ஓகே. இப்போ ஜல்லிபாரா போகணும், இது போகும், அதான் அங்கே போயிட்டு இறங்கணுமா? ஸ்டாப்பு ஜல்லிபாரான்ற ஸ்டாப்பு. ஓகே கைஸ், இந்த பஸ்ஸு தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகுமா அங்கேருந்து ஜல்லிபாரா போகிறதுக்கு. ஸோ பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டுட்டு உட்காந்துருக்கானுங்க, சரி நின்றுட்டுருக்கானுங்க, சீட்டை போட்டு வெளியே நின்றுட்டுருக்கானுங்க. சீட் இருக்கா உள்ள பாரு, நான் பசங்களை ஜாலியாக பேசுகிறேன். இல்லை சீட்டில் நின்று தான் போகணுமா 1 hour? அதுக்கப்புறம் சீட்டு கிடைக்குமா? ஸ்கூல் இங்கேருந்து எவ்வளோ தூரம்? 3 கிலோமீட்டர் தானா? ஓகேங்க. ஃபுல்லாக இதாக தான் இருக்குது தம்பி. அது போகாது, அந்த பஸ்ஸு போகாது, ஜல்லிபாரா போகாது. ப்ரோ அவரு இங்கே தான் இருக்காரா? சீட்டு போட்டிங்களா? வரும்போது எம்டியாக தானே இருந்துச்சு, அங்கேருந்தா ஃபுல்லாகிருமா? இப்போ லாஸ்ட்டாக அது எங்கே போகுது இந்த பஸ்ஸு? அதான் லாஸ்ட்டா இந்த பஸ்ஸு? அதான்டா, இது லாஸ்ட்டு எங்கே போகுதுன்னு கடைசி ஸ்டாப்பு? எங்கே போகுது கடைசியாக கடை போகுதுன்னு கேட்டால் சொல்ல மாட்டானுங்க. அதான் போயிட்டு ரிட்டனு திரும்பி வந்துடும். அதாங்க இது ஜல்லிபாரா, அதுதான் நம்ம அதுதான் கடைசியாக இந்த பஸ்ஸு போகிற இடம். ஸோ பிரச்சனை இல்லை. இந்த பசங்க வந்து ஒரு 3 கிலோமீட்டருங்களாம், 3 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கூட்டம் இருக்கும், சீட்டு கிடைக்காது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறங்கிடுவாங்க. அதுக்கு அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அங்கேருந்தே வந்து சீட்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் சீட்டு இல்லை. ஸோ கைஸ், ஃபஸ்ட் டைம் கேரளாவில் வந்து விளாக் எடுக்கிறேன். கேரளா நிறைய டைம் போயிட்டேன், பட் விளாகுன்னு சொல்லிட்டு இப்போ தான் வரேன். இங்கே வருங்க லாட்ரி. ஆனால் இது அந்த சைடு அலோடு கிடையாது, தமிழ்நாடு அலோடு கிடையாது கைஸ். இது பாருங்கள் லாட்ரி,
நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி லாட்டிலாம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படிலாம் நினச்சி எதுவும் பண்ணிடாதீங்க. பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது. சரிங்க கைஸ், லைட்டாக ஏதாவது ஜூஸ் மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு அப்புறமா நான் கன்டினியூ பண்ணட்டுமா? பசிக்குதுங்க, ஏன்னா இன்னும் 1 hour ஆகுமா, அதனால் லைட்டாக ஏதாவது சாப்பிட்றணும். கேரளாவில் டிரைவர்ஸ்லாம் சும்மா அடித்து பிரித்து மேயிறாங்க வண்டியை. அது வந்து ஆக்சுவலாக ரோடே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குண்டும் குழியுமாக தான் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா அடித்து நவுத்திட்டு போகிறாங்க. ஸோ நீங்களாம் வந்தீங்கன்னா சென்டர் சீட்டை பார்த்து உட்காந்துக்குங்க. நான் தெரியாமல் பேக் சீட்டில் உட்காந்துட்டேன். தூக்கி தூக்கி போடுது. மேலே ரோப்புக்கும் கீழேயும் தூக்கி தூக்கி போட்டுருந்துச்சு. ஒரு வழி ஆகிட்டேன். ஸோ கேரளா டிரைவர்ஸ்லாம் ரொம்ப இதாக ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்கங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சென்டர் சீட்டோ பார்த்து உட்காந்துங்க. டயர் பக்கத்துலேயே உட்காந்துடாதீங்க. அப்புறம் அவ்வளோதான், பறக்க விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வழியில் நிறைய வில்லேஜ் எல்லாம் வந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கேரளாவுக்கு எப்படி சொல்கிறதுங்க, அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் பண்ணி வீடுகள், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் பார்க்கவே அந்த ஒரு கேரளா வைப்பு கொடுத்துச்சு. ஸோ அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு கடைசியாக ஒரு வழியாக போய் இறங்கிட்டேங்க.